செகண்ட் என்ன பார்க்க போகிறது அஸ்வத்தாமன். பரத்வாஜ் முனிவருடைய ஸ்பெர்ம்லேருந்து துரோணாச்சாரியாரும் சரத்வானோட ஸ்பெர்ம்லேருந்து கிருபியும் பிறக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா லவ் பண்ணி திருமணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு பல வருடங்களாக குழந்தையே இல்லாமல் இருக்குது துரோணாச்சாரியாருக்கும் அப்புறம் கிருபிக்கும். அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார் சிவனுக்கு கடுமையாக தாவம் இருந்து சிவன்கிட்ட இருந்து ஒரு குழந்தை வரத்தை வாங்குறாரு. அந்த குழந்தை பிறக்கும் போதே நெத்தியில் ஒரு ரத்தின கல்லோட பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு அந்த ரத்தினக்கல் இருக்கிற வரைக்குமே பசி, சோர்வு, தாகம் இந்த மாதிரி எதுவுமே எடுக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த குழந்தையோட பேர் தான் அஸ்வத்தாமன். ஒருவேளை இந்த அஸ்வத்தாமன் அந்த மகாபாரத போரில் கலந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இவர் ஒரே ஆள் அந்த போரை ஒரே மணி நேரத்தில் முடிச்சிருந்துருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அஸ்வத்தாமன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவர். அதனால தான் கிருஷ்ணன் சூழ்ச்சி பண்ணி அஸ்வத்தாமனை அந்த போர்லேயே கலந்துக்காத மாதிரி பண்ணிடுவார். துரியோதனன் இறக்கிறதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமனை கூப்பிட்டு பாண்டவர்களை கொல்ல சொல்லி கேட்பாரு. அதுக்காக தான் அஸ்வத்தாமனும் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட அப்பாவும் இறந்துறாரு, நம்மளோட நண்பனும் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டவர்களை கொல்றதுக்காக நைட்டில் போவார். அந்த இதோடைய ஃபுல் வீடியோ லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன் கீழே இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி